அதே நேரத்தில் வந்து அலிகோமணி என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான தளபதிகள் சயின்டிஸ்டுகள் கொல்லப்பட்டாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் பழி வாங்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க, அடுத்த கட்ட தளபதிகள் பழி வாங்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க அப்படின்னா செய்திகளும் பகிரப்படுகிறது. உடனே வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. பதிலடியாக ட்ரோன் தாக்குதல் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து இஸ்ரேல் நோக்கி வீசுறாங்க. ஆனால் வந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பெரிய அளவில் ஏற்படலை. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜோர்டான் வழியாகத்தான் இஸ்ரேலை அடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஈரான் வந்து எங்களுடைய ஏர்பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ட்ரோன்களை வந்து ஜோர்டானும் அமெரிக்காவும் வந்து தங்களுடைய எல்லை பரப்பிலே அடித்து விழுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பெரிய அளவில் ட்ரோன் எதுவுமே தாக்குதல்கள் நிகழ்த்தப்படலை. அப்போ 3 நாடுகள் ஈரானுடைய ட்ரோனை வந்து அடித்து விழுத்தி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இஸ்ரேல், இன்னொன்று ஜோர்டான், மூன்றாவது வந்து அமெரிக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு விதமான போர் சூழலை, போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானும் சளைத்தது கிடையாது. இஸ்லாமிக் நாடுகளில் வலிமை வாய்ந்த ஒரு நாடு, அமெரிக்காவுக்கே சவால் விடக்கூடிய நாடு தான் ஈரான். அமெரிக்காவே ஈரானை பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கு முன்னாடி போர் வந்தால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெற்றாலும் அமெரிக்காவுடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பாக பல 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் அமெரிக்கா பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க ஈரானை பார்த்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியத்தோட இறங்கி அடிச்சிருக்காங்க.